ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டோனா கிச்சன். பாருங்கள், மணலாக அழகான ஹோம்மேட் கீ கிடச்சிருக்குது. இதை மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் அடிக்கடி உங்களுக்கு கிடைக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஹோம்மேட் பட்டர் தான் எடுத்துருக்கிறேன். பட்டர் பண்ணி வச்சுருக்கிறேன் வீட்டில். அதை இந்த பாத்திரத்தில் தான் நெய் காய்ச்ச போகிறேன். அதில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணும்போது கொஞ்சம் அந்த மோர் மாதிரி கொஞ்சம் இருக்கும். மோர் தான் கொஞ்சம் நம்ம, ஏன்னா ஸ்ட்ரெயினரில் தான் பண்ணியிருக்கோம், கைப்படாமல் இந்த பட்டர் எடுத்துருக்குறோம். அந்த வீடியோ கூட நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இதில் அந்த மோர் மாதிரி வருதில்ல, அதை கொஞ்சம் வடித்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஈஸியாக ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். வடித்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு அந்த சுத்தமான வெண்ணெயை மட்டும் வச்சு தான் நம்ம காய்ச்ச போகிறோம். பாருங்கள், வெண்ணெயை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வைங்க. ஃபுல்லாக வச்சுறாதீங்க. வச்சு காய்ச்சும் போது இந்த மாதிரி முறை எடுத்து வரும். அந்த பட்டர், ஹோம்மேட் பட்டர் எப்படி பண்ணுறது பாலாடையிலிருந்து அப்படிங்கிறது கூட வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா முறைச்சி வரும். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில், மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது 2 மினிட்ஸில் இந்த மாதிரி வரும். இது உள்ளே பார்த்திங்கன்னா அந்த பால் தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் நல்லா வற்றணும். பாருங்கள், இப்படி வற்றி வந்திருக்குது. இதுலேயுமே இன்னும் சிவப்பாக வரல. அடியில் உள்ளது அந்த எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒயிட்டாக தான் இருக்குது. அந்த பாருங்கள், பால் தெரிஞ்சிருக்கிறது இன்னுமே ப்ரௌன் கலரில் வரல. நல்லா ப்ரௌனாக வரணும். அதே சமயத்தில் கருகிராமலையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், கருகிராமல் பார்த்துக்கோங்க. நல்ல மணமான நெய் நம்ம வீட்டிலே பண்ணிடலாம். இன்னும் கருகலை, கொஞ்சம் செவந்து வரணும். ஓகேவா, கருகிடக்கூடாது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் அடுத்து இது ஒரு 5 மினிட்ஸ், 5 to 8 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு ரெடி ஆயிடும். இதில் நல்லா செவந்து வந்துட்டு இந்த அளவுக்கு நம்ம போதும். முருங்கை போட்டு நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், முருங்கை நல்லா பொரிஞ்சிரும். அவ்வளோ ஒரு மணமான நமக்கு நெய் கிடைக்குங்க. சுத்தமான நெய். நம்ம கடையிலலாம் வாங்க வேண்டிய தேவையே இல்லை. பாலாடை மட்டும் எடுத்து வச்சோன்னா இவ்வளோ அழகாக நெய் வீட்டில் பண்ணிடலாம். அந்த அளவு நமக்கு வெண்ணெய்க்கு ஒரு 150 ml அளவுக்கு எனக்கு நெய் கிடச்சிது. நல்ல மணலாக இருக்குங்க. அவ்வளோ மணமாக இருக்கும். முருங்கை போட்டோன்னே அவ்வளோ நல்ல ஸ்மெல் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.